வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 யூஏவுடைய மெயின்ஸுக்கான ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ அதில் வந்து யூனிட் 1 தான் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். இதில் 20 கொஸ்டின் வருது. ஸோ நம்ம வந்து இந்த 20 மார்க்கும் வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் கிளாஸ் வந்து கொடுத்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி 6 கிளாஸ் நம்ம போட்டிருக்கிறோம். அந்த கிளாஸ்க்கான லிங்க் கொடுக்குறோம். அந்த வீடியோ பார்க்கணும்னா பாருங்கள். அதனுடைய கண்டினியூவேஷன் தான். சேனல் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து யாரை பற்றி பார்க்கலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து தலைவர்னு பார்க்குறப்போ மூப்பனார் வந்து பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மூப்பனார் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அண்ணாதுரை அப்புறம் கருணாநிதி ஆட்சியை வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கருப்பையா மூப்பனார். ஸோ இவர் வந்து எங்க பிறந்திருப்பார்னா தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கபிஸ்தலத்தில் பிறந்தவர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கபிஸ்தலத்தில் பிறந்தவர். காங்கிரஸ்ல சேரதுக்கு காமராஜர் தான் முக்கியமான காரணமா இருந்திருப்பாரு, உந்துகோலா இருந்திருப்பாரு. அதன் பின்னர் காமராஜரின் சீடராகவும் மாறி இருப்பாரு கருப்பையா மூப்பனார் அவர்கள். 1965 தஞ்சை மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1965 அடுத்து 77 நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர். ஸோ இங்க ராஜ்யசபாக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ராஜ்யசபா எம்பி ஆகிறாரு 1977. எம்பி ஆகிட்டு 77 சமயத்தில் இந்திரா காந்தி இருந்திருப்பாங்க. ஸோ இந்திரா காந்தியினுடைய வழக்கரமாக இருந்தவர். ஸோ இந்திரா காந்தி முதலமைச்சர்களை மாநிலங்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் ரொம்ப உறுதுணையாக இருந்தவர். ஸோ அதனால இவர் வந்து காமராஜர் போன்ற அரசரை உருவாக்குபவர், கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காமராஜர் தான் கிங் மேக்கர். அடுத்தது இன்னொரு கிங் மேக்கர்னா அவர் வந்து மூப்பனார் அப்படின்னு சொல்லுவோம். 1965 தஞ்சை காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்திருப்பாரு. அடுத்து 1989 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்திருப்பார். ஸோ இந்த சமயத்தில் தான் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராகவும் இருந்திருப்பார். லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் பார்ட்டி, எதிர்கட்சி தலைவர் 1989. அதுக்கப்புறம் 1996 காங்கிரஸ் விட்டு வெளியே வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புது கட்சி ஆரம்பிக்கிறார். 1996 காங்கிரஸ் விட்டு வெளியே வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தனி கட்சி. ஸோ இந்த கட்சியில இருந்த சிதம்பரம் பிற்காலத்தில் அவங்களுடைய ஆதரவாளர்களும் இந்த தமிழ் மாநில காங்கிரஸை விட்டு வெளியே போய் காங்கிரஸ் ஜனநாயக பேரவை அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு தனி கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க. இது யாருன்னா சிதம்பரம் அப்புறம் அவங்களுடைய ஆதரவாளர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ்ல வந்து வெளியே போய் காங்கிரஸ் ஜனநாயக பேரவை அப்படின்னு சொல்லக்கூடிய தனி கட்சி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து மூப்பனார் பத்தி நம்ம தலைவர்கள் வரலாறுல பார்க்கக்கூடியது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா அண்ணாதுரை அவர்களுடைய ஆட்சி. ஸோ அண்ணா வந்து 67 69 வரைக்கும் வந்து ஆட்சி செஞ்சிருப்பாரு. ஸோ அண்ணாதுரை அவர்கள் பிறந்தது 1909 செப்டம்பர் 15 காஞ்சிபுரத்துல பிறந்திருப்பாரு. இவங்களுடைய சிற்றனை வந்து ராஜாமணி அம்மையார் சென்னை பச்சப்பன் கல்லூரியில பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம். ஸோ பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் எக்கனாமிக்ஸ்ல பிஜி வந்து பண்ணியிருக்கிறார் சென்னை பச்சப்பன் கல்லூரியில. ஸோ அந்த பச்சப்பன் காலேஜில் இருக்கும்போது மாணவர் சங்க பொதுச் செயலாளராக இருந்திருப்பாரு. கல்லூரி பொருளாதார அமைப்பின் தலைவராகவும் இருந்திருப்பாரு. ஸோ அண்ணாவுடைய முதல் கட்டுரை பார்த்தோம்னா தமிழரசு இதழ். ஸோ தமிழரசு அப்படிங்கிறது என்னதுங்க, கவர்மெண்ட் எழுது தமிழரசு இதெல்லாம் முதல் கட்டுரையும். அதுக்கப்புறம் சிறுகதை வந்து ஆனந்த விகடன்லையும் வந்து வெளியிட்டிருப்பார். முதல் சிறுகதை ஆனந்த விகடன், முதல் கட்டுரை தமிழரசு இதழையும் வெளியிட்டிருப்பாரு. இவருக்கு ஆங்கில பேராசிரியராக இருந்த வரதராஜன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இவர் வந்து பொது வாழ்க்கைக்கு வர்றதுக்கு ஒரு முக்கியமான தூண்டுதலாக இருந்தவர். ஆங்கில பேராசிரியர் வரதராஜன். அடுத்து தமிழ் மீது பற்று ஏற்பட காரணமாக இருந்தவர்கள் தமிழ் பேராசிரியர் மோசு கந்தசாமி, மணி திருநாவுக்கரசு. கந்தசாமி, மணி திருநாவுக்கரசு தான் சங்க இலக்கியத்தில் காதல் ஏற்பட காரணமாக இருந்தவர்கள். ஸோ அவர் வந்து அப்போ நீதி கட்சியை சேர்ந்த சென்னை மேயராக இருந்தவர் சி பாசுதேவ். ஸோ இவர் வந்து அண்ணாவை வந்து அவருடைய பேச்சை தமிழ்ல மொழிபெயர்த்துக்காக அண்ணாவை வந்து கூப்பிட்டிருப்பாரு. அதே மாதிரி அவர் நடத்தி வந்த பாலபாரதி அப்படிங்கிற இதில் நடத்துகிற பொறுப்பும் அண்ணா கிட்ட வந்து கொடுத்துருப்பாரு. பாலபாரதி அப்படிங்கிற இதில் நடத்தும் பொறுப்பும் அண்ணாவிடம் படைக்கப்படும். ஸோ அதுக்கப்புறம் வந்து காஞ்சி மணிமொழியார் அவர் ஆரம்பிச்ச நவயுகம் இதழுக்கும் அதுக்கப்புறம் பொப்புலி அரசர் நடத்தி வந்த ஒரு இதழுக்கும் துணை ஆசிரியராக வந்து நியமிக்கப்பட்டிருப்பார். காஞ்சி மணிமொழியார் நடத்திய நவயுகம், அதுக்கப்புறம் பொப்புலி அரசர் நடத்தின ஒரு இதழுக்கும் சப் எடிட்டர், துணை ஆசிரியர்னா சப் எடிட்டராகவும் வந்து இருந்திருப்பார் அண்ணா அவர்கள். 1934 நீதி கட்சியில சேர்றாரு. 1934 நீதி கட்சியில சேருவாரு. பெரியாரை மீட் பண்ணது எங்கன்னா 1935 திருப்பூர்ல நடந்த 2வது செங்குந்தர் இளைஞர் மாநாட்டுல பெரியாருடன் சந்திப்பு நடக்குது. 1935 திருப்பூர்ல பெரியாரை பாக்குறாரு. 1936 சென்னை மாநகராட்சி பெத்தநாயக்கன்பேட்டை தொகுதியிலிருந்து நீதி கட்சி சார்பாக போட்டியிட்டு
தோத்து போயிருப்பார். ஸோ வெற்றி பெற்றிருக்க மாட்டார். நீதி கட்சி சார்பில் போட்டியிட்டு தோற்று போயிருப்பார். அதுக்கப்புறம் பெரியாருடைய குடியரசு விடுதலையில துணை ஆசிரியராக இருந்திருப்பார். பெரியாருடைய குடியரசு விடுதலையில சப் எடிட்டரா இருந்திருப்பாரு. அடுத்து 37 பார்த்தோம்னா துறையூர்ல சுயமரியாதை மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பார். துறையூர் சுயமரியாதை மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பார் 37. 38 இந்திய எதிர்ப்பு நடக்கும். ஸோ அப்பதான் வந்து முதல் முறையா சிறைவாசம், ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜெயிலுக்கு போறாரு. அண்ணாவும் பெரியாரும் ஒரே சிறையில ஒரே தளத்தில், ஸோ ஒரே ஃப்ளோர்ல வந்து சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருப்பாங்க. ஒரே சிறையில் ஒரே ஃப்ளோர்ல சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1941 பெரியார் வந்து ஹரித்வார் யாத்திரை போகும்போது அண்ணாவும் வந்து கூட கூட்டு போயிருப்பாரு. எதுக்காக மொழி பெயர்க்கிறதுக்காக அவர் வந்து கூட கூட்டு போயிருப்பாரு. பட் அங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அங்க இருக்கவங்க அண்ணாவை பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் வந்து மொழிபெயர்க்க தான் வந்திருக்காரு, ஸ்பீச் கொடுக்க வரல அப்படின்னு சொல்லியிருப்பாரு பெரியார். அடுத்த பாருங்க 1942 மார்ச் 8 பெரியாரை விட்டு பிரிஞ்சு காஞ்சிபுரம் போய் திராவிட நாடு அப்படிங்கிற பத்திரிகை ஆரம்பிக்கிறார், வார இதழ். ஸோ திராவிட நாடு வீக்லி. 1942 காஞ்சிபுரம் போய் திராவிட நாடு பத்திரிகையை வந்து ஆரம்பிக்கிறார். இந்த பத்திரிகையில புனைப்பெயர்கள் எழுதியிருப்பார். அந்த புனைப்பெயர்கள் வந்து சௌமியன், பரதன், ஒற்றன், சம்மட்டி, நக்கீரன், சமதர்மன், வீரன் எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். ஸோ சௌமியன், பரதன், ஒற்றன், சம்மட்டி, நக்கீரன், சமதர்மன், வீரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புனைப்பெயர்கள் திராவிட நாடுல கட்டுரைகளை எழுதிட்டு வந்திருப்பாரு. இவருடைய நாடகங்கள் பார்த்தோம்னா சந்திரோதயம், ஓர் இரவு, வேலைக்காரி, சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், நீதி தேவன் மயக்கம், காதல் ஜோதி, பாவையின் பயணம், குமாஸ்தாவின் பெண், கொலைகாரியின் குறிப்புகள். ஸோ அதெல்லாம் வந்து அண்ணா அவர்களுடைய நாடகங்கள். இவரை வந்து கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஜெர்மனியின் நாடக மேதை இப்சனோட ஒப்பிட்டு சொல்லியிருப்பார். ஸோ இப்சன் மாதிரி எழுதுறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஜெர்மனியின் நாடக மேதை இப்சனோட ஒப்பிட்டு அவர் வந்து கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இவருக்கு அண்ணாவுக்கு அறிஞர் பட்டம் கொடுத்தது யாருன்னா பாரதிதாசன் அவர்கள் தான் கொடுத்திருப்பார். ஸோ முக்கியமானது அது வந்து எப்பன்னா அண்ணாவுடைய ஓர் இரவு அப்படிங்கிற நாடகத்தினுடைய 25வது காட்சிக்கு வந்து தலைமையேற்றப்போ பாரதிதாசன் அவர்கள் அண்ணாவுக்கு அறிஞர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்திருப்பாரு. இவர் வந்து ராமாயணத்தை ஆபாச காவியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 43 ஏப்ரல் 25 திருச்சி நீதி கட்சி மாநாட்டுக்கு அண்ணா அவர்கள் தலைமை ஏற்றிருப்பாங்க. ஸோ இந்த மாநாட்டில் தான் பெரியார் வந்து நீதி கட்சியின் தலைவராக இருந்திருப்பார், அண்ணாதுரை பொதுச் செயலாளராக இருந்திருப்பார். ஸோ நீதி கட்சியோட தலைவராக பெரியாரும் அண்ணாதுரை பொதுச் செயலாளரும் இருந்தப்ப திருச்சி மாநாட்டில் வந்து அண்ணாதுரை அவர்கள் தலைமை தாங்கியிருப்பார் 1943. அடுத்து 44 ஆகஸ்ட் 27 சேலத்துல நீதி கட்சி மாநாடு. ஸோ அங்கதான் வந்து திராவிடர் கழகம்னு பேரை மாத்துறாரு, தீகா அப்படின்னு பேர் மாத்துறாரு. பேர் மாத்தினப்போ இந்த நீதி கட்சியினுடைய கொடியை தான் வந்து இதனுடைய கொடியா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் திருச்சி மாநாட்டில் தான் கொடியை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. 1944 ஆகஸ்ட் 27 நீதி கட்சி திராவிடர் கழகம்னு பெயர் மாற்றப்படுது. அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தவர் வந்து அண்ணா தான். திராவிட கழகம்ங்கிற தீர்மானத்தை முன்மொழிந்தவர் அண்ணா. இப்போ காங்கிரஸ் தலைவராக இருந்த டாக்டர் வரதராஜல நாடு என்ன சொல்லியிருப்பாருன்னா அண்ணாவே நீதி கட்சியின் மூளை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பாருங்க முக்கியமானது, நீதி கட்சியின் மூளை அண்ணா அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அப்ப காங்கிரஸ் தலைவராக இருந்த டாக்டர் வரதராஜலு நாயுடு அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அடுத்து பாருங்க 45 திருச்சியில திராவிட கழகம் மாநாடு. ஸோ 44 நீதி திராவிட கழகம் மாத்தியாச்சு பேரு. 45 திருச்சியில திராவிட கழகம் மாநாடு நடக்குது. இங்கதான் வந்து கருஞ்சட்டை தொண்டர் படை அப்படின்னு ஒண்ணு வந்து உருவாக்குறாங்க. ஸோ எல்லாருமே வந்து கருப்பு சட்டை போட்டுக்கணும். அண்ணா வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா தொண்டர்கள் என்ன போட்டோம், ஆனா பொதுமக்கள் வந்து நீங்க போட சொல்லி கட்டாயப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணா அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து 46 இந்திய எதிர்ப்பு போராட்டம். ஸோ அதனுடைய முக்கியமான தளபதியா வந்து இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 48 ஈரோட்ல இந்திய எதிர்ப்பு மாநாடு நடக்கும். 1948 ஈரோடு இந்திய எதிர்ப்பு மாநாடு. அதுக்கு அண்ணா அவர்கள் தலைமையா இருந்திருப்பாரு. இந்த மாநாட்டில் பெரியார் வந்து தீகாவுடைய கழக பெட்டிச்சாவியை அண்ணாதுரையிடம் கொடுத்துவிட முடிவு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ அடுத்து பாருங்க குமாரசாமி ராஜா முதலமைச்சராக இருக்கும்போது இவருடைய அண்ணாவுடைய ஆரிய மாயை அப்படிங்கிற நூலை வந்து தடை செஞ்சிருப்பார் 1950. ஸோ அதுக்கு வந்து அபராத தொகை விதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அண்ணா வந்து கட்ட மறுத்து சிறைக்கு வந்து போயிருப்பார். ஸோ இந்த ஆரிய மாயை அப்படிங்கிற நூலு தான் வந்து தடை செய்யப்பட்டு சிறைக்கு போயிருப்பார் அண்ணா அவர்கள். 1950 தடை செஞ்சது குமாரசாமி ராஜா முதலமைச்சராக இருந்தப்ப. ஸோ அடுத்து 49 திமுக வந்து உருவாகுது. ஸோ 49 செப்டம்பர் 17 சென்னை பவளக்கார தெரு 7ஆம் நம்பர் வீடு. ஸோ டோர் நம்பர் 7 இதை வந்து கூடி யார் யார் இருக்காங்கன்னா அண்ணா, யுவிகே சம்பத், நெடுஞ்செழியன், கருணாநிதி, நடராஜன். ஸோ நடராஜன் இவங்கெல்லாம் வந்து இந்த இல்லத்துல கூடி வந்து முடிவு செஞ்சுறாங்க. ஸோ அன்னைக்கு ஈவினிங்கே வந்து சென்னை ராபின்சன் பூங்கால தொடக்க விழா நடக்குது. அந்த தொடக்க விழா தலைமையேற்றவர் பெத்தம்பாளையம் பழனிசாமி அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ அந்த மாநாட்டில் தொடக்க விழாவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பெரியார் தான் எங்களுடைய நிரந்தர தலைவர். ஸோ அவருக்காக அந்த நாற்காலி வந்து எப்பவுமே காலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க 1963 திராவிட நாடு கோரிக்கை வந்து கைவிட்டுருவாங்க. ஸோ திமுக வந்து திராவிட நாடு கோரிக்கையை வந்து கைவிட்டுருவாங்க 1963. அதுக்கப்புறம் சட்ட எரிப்பு போராட்டம் நடத்தப்பட்டு 6 மாதம் சிறை தண்டனைக்கு உள்ள போயிருப்பார். ஸோ சட்ட எரிப்பு போராட்டத்தில் 6 மாதம்
சிறைதனில் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 67ல எலெக்ஷன் நடக்கும். ஸோ 67 தேர்தலில் வந்து பிரச்சாரத்தில் ₹1 3 படி அரிசி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுல 138 எம்எல்ஏ வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ டிஎம்கே. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் அண்ணா வந்து முதலமைச்சர் ஆகியிருப்பாரு. அது வந்து அதுக்கு முன்னாடி இந்த தேர்தலுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து மக்களவை தொகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் மக்களவை தொகுதியிலிருந்து விலகி சட்டமன்ற மேலவைக்கு நியமிக்கப்பட்டிருப்பார். ஸோ அண்ணா வந்து முதலமைச்சர் ஆகும்போது நாமினேட்டர் மெம்பராக தான் இருந்திருப்பாரு. தேர்ந்தெடுக்கப்பட்ட எலெக்டட் மெம்பரா இருந்திருக்க மாட்டாரு. ஸோ அவருடைய அமைச்சரவையில நெடுஞ்செழியன் வந்து கல்வித்துறையும், சத்தியமணி முத்து அவர்கள் வந்து ஆதி திராவிட நலத்துறைக்கும் அமைச்சராக இருந்திருப்பாங்க. சபாநாயகராக இருந்தவர் சிபா ஆதித்யநாத், ஸ்பீக்கராக இருந்தவர் சிபா ஆதித்யநாத். ஸோ இந்த 67 தேர்தலாக அமைச்சரவையில தான் நான் சொல்றேன்னா அரசாங்க அலுவலகங்களில் கடவுள் படங்களை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆணை பிறப்பிக்கப்படுது. அதுக்கப்புறம் 1967 மே 15 ஸோ இந்த டேட்ஸ் எல்லாமே அண்ணா வந்து ஒவ்வொரு லைனுமே வந்து எக்ஸாம்ல கேட்கக்கூடியது. 1967 மே 15 ஒருபடி அரிசி திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறார். கோவையிலும் சென்னையிலும் இதுக்காக 5 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் மாத வருமானம் ₹1500 கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்களுடைய அந்த பெற்றோர்களுடைய பிள்ளைகள் வந்து இலவசமா PUC வரைக்கும் படிக்கலாம். ஸோ ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் வரைக்கும் இலவசமா படிக்கலாம். இலவச பல்கலைக்கழக முன்சட்ட கல்வி வரைக்கும் படிக்கலாம். அதுக்கப்புறம் நில உச்ச வரம்பை வந்து 30 15 ஏக்கரா வந்து குறைக்கிறார். ஸோ 5 நபர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு 5 நபர் இருக்கக்கூடிய குடும்பம்னா நீங்க வந்து எவ்வளவு வைக்கலாம்? 15 ஏக்கர் வந்து வச்சுக்கலாம். அண்ணாவுடைய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது சயின்டிபிக் சோசலிசம், விஞ்ஞான சோசலிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ காந்தி அவர்கள் இதை தான் கடையனுக்கும் கடை தேற்றம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பிராமணர்களுக்கும் சமூக நீதி வேணும் அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து சொல்லியிருப்பாரு. 1967 ஜூலை மாதம் தொழில் எழுச்சி நாள் வந்து கொண்டாடப்பட்டிருக்கும். சேலம் எஃகு ஆலை, அதுக்கப்புறம் தூத்துக்குடி துறைமுகம் வந்து அமைக்கப்படுது. வீராணம் குடிநீர் திட்டம். ஸோ அண்ணா தான் வந்து அடிக்கல் போட்டிருப்பார். வீராணம் குடிநீர் திட்டம் அப்படிங்கிறது சோழர் காலத்துல வந்து அந்த வீராணம் ஏரிக்கை வந்து கொள்ளிடத்துல இருந்து வடவாறு வழியா தண்ணி வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ அந்த தண்ணியை இப்ப சென்னைக்கு கொண்டு வர்றதா அந்த வீராணம் குடிநீர் திட்டம். அந்த கடலூர்ல அண்ணா வந்து அடிக்கல் நாட்டியிருப்பார். ஆனால் அதை வந்து செயல்படுத்துறதுக்கு முன்னாடி அண்ணா வந்து மரணித்திருப்பார். 1967 ஜூலை 18 இது முக்கியமானது. சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தது. ஸோ இந்து திருமணங்கள் திருத்த மசோதா வந்து கொண்டு வந்திருப்பாரு. 1967 ஜூலை 18 கலப்பு திருமணம் செஞ்ச தம்பதிகளுக்கு தங்கப்பழக்கம். அப்புறம் போக்குவரத்து வந்து நாட்டு முனையாக்கப்பட்டிருக்கும். தரிசு நிலத்துக்கு வரி விலக்கு. இப்போ முதலமைச்சர் பக்தவச்சாலம் இருந்திருப்பார் இல்லையா? ஸோ அவர் வந்து ஆங்கிலத்துல தமிழ்நாடு வந்து சென்னை மட்ராஸ்னும் தமிழ்ல தமிழ்நாடுன்னு எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ 69 ஜனவரி 16 தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்படுது. ஸோ முதல் உலக தமிழ் மாநாடு அப்படின்னு பார்த்தோம்னா 1966 பிப்ரவரி மாதம் கோலாலம்பூர்ல நடந்திருக்கும் முதல் உலக தமிழ்நாடு. ஸோ அண்ணா வந்து 2வது உலக தமிழ் மாநாடு நடத்துறாரு. 68 ஜனவரி 3 to 10 சென்னையில நடந்திருக்கு 2வது உலக தமிழ்நாடு சென்னையில. ஸோ அதனுடைய இதுக்கு தொடக்க விழா தொடங்கி வச்சிருக்கோம். குடியரசுத் தலைவர் ஜாகிரேஷன் தொடங்கி வச்சிருப்பாரு. 1500 கைதிகள் வந்து சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருப்பாங்க. அடுத்து 68 ஜனவரி 23 1968 ஜனவரி 23 இருமொழி கொள்கைக்கான தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது. 1968 ஜனவரி 23 அதே 1968 ஜூலை 28 மாப்போ சிவநாத்தின் தலைமையில் தமிழரசு கழக மாநாட்டில் கலந்துகிட்டு மாநில சுயாட்சி கொள்கை வந்து பற்றி உரை நிகழ்த்திருப்பார். மாநில சுயாட்சி கொள்கை பற்றி உரை நிகழ்த்தியிருப்பார். மாப்போசி அவர்கள் தமிழரசு கழக மாநாட்டில் 1968 ஜூலை 28 மது விலக்கை காந்திய பிடிவாதத்துடன் பின்பற்றினார். ஸோ மது விலக்கை வந்து கட்டாயமா கடுமையா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாரு மதுவிலக்கு கொள்கையை அண்ணா அவர்கள். ஸோ அதில் வந்து 67 ஜூலை 18 சுயமரியாதை திருமணம், 68 ஜனவரி 23 இருமொழி கொள்கை. ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு முக்கியமானது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க 68 ஏப்ரல் 15 அமெரிக்கானுடைய ஏல் பல்கலைக்கழகம். ஸோ அவங்க வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அதன் பேர்ல அமெரிக்காவுக்கு போயிருப்பாரு. போற வழியில ரோம்ல போப்பாண்டவரை பார்த்து சந்திச்சு பேசியிருப்பாரு. அண்ணாவோட திருச்சி நல்ல சமயம் வந்து போயிருப்பார். சந்தவர்களுடைய கான்சாஸ் யூனிவர்சிட்டியில உலகில் மாணவர்களின் பங்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புல ஸ்பீச் கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் 68 ஆகஸ்ட் 23 எதிர்கட்சி தலைவராக இருந்த PG கருத்திருமன் வந்து நம்பிக்கையில்லா திருமணம் கொண்டு வந்திருப்பார். அண்ணாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா திருமணம் மட்டும் கொண்டு வந்தவர் PG கருத்திருமன். 1968 ஆகஸ்ட் 23. ஸோ இந்த 68 டிசம்பர் 25 தஞ்சாவூர் கீழ் வெண்மணி கொடுமை வந்து நடந்திருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு குடிசுக்குள்ள 42 ஆதிராவோட பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் வச்சு உயிரோட எரிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம்னா விவசாய கூலியை உயர்த்தி கேட்டது தான் இதுக்கு காரணமா சொல்லியிருப்பாங்க. ஸோ விவசாய கூலியை உயர்த்தி கேட்டதுக்காக அவங்க வந்து உயிரோடு எரிக்கப்பட்டனர். ஸோ அதான் வந்து கீழ வெண்மணி படுகொலைன்னு சொல்லுவாங்க. 1968 டிசம்பர் 25 இது அண்ணா ஆட்சி காலத்தில் நடந்தது. அண்ணாவுக்கு புற்றுநோய் வந்திருக்கும். சர்க்கார் சிகிச்சைக்காக நியூ மருத்துவமனைக்கு போயிருப்பாரு. அங்கே டாக்டர் தியோடர் பெல்லார் தான் அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ அண்ணா வந்து கடைசியாக கலந்துகிட்ட இறுதி பொது நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா 69 ஜனவரி 14 1969 ஜனவரி 14 கலைவாணர் NS கிருஷ்ணனுடைய சிலை திருப்பூரில் தான் பங்கேற்றிருப்பார். 1969 ஜனவரி 14. அடுத்து 69 பிப்ரவரி 3 பிற்பகல் 12:20 மணிக்கு வந்து இறந்து போயிருப்பாரு. ஸோ இவருடைய இறுதி ஊர்வலங்கள்
1.5 கோடி மக்கள் வந்து கலந்துக்கிட்டதா கின்னஸ் ரெக்கார்டு வந்து பதிவாயிருக்கும். ஸோ 1983 கின்னஸ் ரெக்கார்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அண்ணாவுடைய ஆட்சியில் நிறுத்தப்பட்ட முக்கியமான சாதனைகள். ஸோ அடுத்து வந்து கருணாநிதி ஆட்சி. ஸோ கருணாநிதி ஆட்சின்னு பார்த்தோம்னா 69 76 வரைக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் 69 to 76. அண்ணா வந்து ராஜாஜி காலத்தில் வந்து அண்ணா வந்து மும்முனை போராட்டம் நடத்தியிருப்பார். ஸோ அதில் டால்மியா கொடுத்து கள்ளக்குடின்னு பேர் வைக்கணுங்கிற போராட்டத்துக்கு தலைமையேற்று நடத்தினவர் தான் கருணாநிதி. ஸோ நகராட்சி மன்ற தேர்தல் அவர் முதலமைச்சரான தான் 69 ஏப்ரல் 24 நகராட்சி மன்ற தேர்தலை வந்து நடத்தியிருப்பார். அதுக்கப்புறம் தமிழக நெசவாலை தொழிற்கழகம் வந்து உருவாக்கப்படுது. மாற்றிக்கலாம். தமிழக நெசவாலை தொழிற்கழகம் வந்து உருவாக்கப்படுது. அப்புறம் பரம்பிக்குளம் ஆழியாறு உடன்படிக்கை வந்து புதுப்பிக்கப்படும். ஸோ 2 மாநில மாநாடு 1969 மே 10 கூட்டி பரம்பிக்குளம் ஆழியாறு உடன்படிக்கை வந்து புதுப்பிக்கப்படும். அதுக்கப்புறம் வீராணம் குடிநீர் திட்டம். ஸோ அண்ணா வந்து அடிக்கல் நாட்டியிருப்பார். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக செக்கோஸ்லோவியா கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டிருப்பாரு. அதனுடைய தலைமை பொறியாளராக இருந்தவர் உசேன் அவர்கள். ஸோ இதில் வந்து ஊழல் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டதுனால இந்த திட்டம் வந்து அப்படியே நிறுத்திருப்பாங்க. இதை விசாரிக்க சர்க்கரை கமிஷன் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கமிஷன் தான் என்ன சொல்லியிருப்பாங்க, விஞ்ஞான ஊழல் சயின்டிபிக் கரப்ஷன் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருப்பாரு சர்க்கார் அவர்கள். சயின்டிபிக் கரப்ஷன் விஞ்ஞான ஊழல். அடுத்து தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் 1970 வந்து தொடங்கப்படும். குடிசை மாற்று வாரியம் இதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் வந்து தமிழ்நாடு ஏரியாஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் கிளியரன்ஸ் ஆக்ட் 1971. அதாவது தமிழ் தேர்வாழ்த்து 1970 வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. 1970 பாரிஸ்ல 3வது உலக தமிழ் மாநாடு நடக்கும். அதில் தோக்க உரை வந்து நிகழ்த்தியிருப்பார். அதுக்கப்புறம் 1970 இந்திரா காந்தி அவர்கள் சேலம் இரும்பாலையும் தோக்க வச்சிருப்பாங்க. இல்லை வந்து 1970 3வது உலக தமிழ் மாநாடு அதே இந்திரா காந்தி அவர்கள் சேலம் இரும்பாலையை தோக்க வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க 1971 ஏப்ரல் மாதம் மாநில திட்டக்குழு. ஸோ இந்தியாவிலேயே வந்து முதலாக பிளானிங் கமிஷன் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஃபார்ம் பண்ண ஸ்டேட்டை வந்து தமிழ்நாடு தான். ஸோ அதனுடைய தலைவராக முதலமைச்சர் இருந்திருப்பாரு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் தலைவர் யாருன்னா கருணாநிதி. தலைமைச் செயலாளர் தான் அதனுடைய துணைத் தலைவராக இருந்தவர் சீஃப் செக்ரட்டரி. தலைமைச் செயலாளர் தான் துணைத் தலைவராக இருந்தவர். ஸோ அதன்படி ஃபர்ஸ்ட் தலைமைச் செயலாளர் ஃபர்ஸ்ட் துணைத் தலைவர் யாருன்னா இபி ராயப்பா. பிச்சைப்பாறை மறுவாழ்வு திட்டம், கண்ணொலி வழங்க திட்டம், அதுக்கப்புறம் கை ரிக்ஷாக்கு பதிலாக சைக்கிள் ரிக்ஷா கொடுத்துருப்பாரு. இல்லை வச்சு வருமா 30 ஏக்கர்லேருந்து 15 ஏக்கரா வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அண்ணா வந்து மாற்றிருப்பாரு. பட் அது இவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாரு 15 ஏக்கரா. அடுத்து பிறகு ரொம்ப முக்கியமானது மது விலக்கை விலக்கிட்டார். ஸோ 2 விலக்கு மது விலக்கு அண்ணாவுடைய கொள்கை வந்து இங்க காற்றுல பறந்து விட்டது. அடுத்து 1972 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தஞ்சையில் ராஜராஜன் சோழன் சிலை திறப்பு விழா நடக்குது. ஸோ அன்னைக்கு இரவு அவ்வை டி.கே. சண்முகத்தின் அவர்களுடைய ராஜராஜ சோழ நாடகம் வந்து நடத்தப்பட்டிருக்கும். இதுக்கப்புறம் கட் அவுட் கலாச்சாரம், சுவரொட்டி விளம்பரம், தனிநபர் வழிபாடு. ஸோ இதெல்லாம் வந்து இவருடைய ஆட்சியில தான் வந்து கொண்டு வரப்படுது. அடுத்து 2வது டேர்ம் வந்து 89 91 வரைக்கும். ஸோ இது வந்து டேர்ம் முன்னாடி கலைக்கப்பட்டிருக்கும் ஆச்சு 89 to 91. இதில் வந்து என்ன சொல்லிப்பாருன்னா 5 நாள் வேலை முறை. ஸோ அரசாங்க அலுவலகங்களில் 5 நாள் வேலை முறையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. சனி ஞாயிறு லீவு. அதுக்கப்புறம் பெண்களுக்கு பெட்ரோல் சொத்துக்களில் பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு சட்ட பாதுகாப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும், சட்டம் ஏற்றப்பட்டிருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு கொடுத்திருப்பாரு. மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 20% கொடுத்திருப்பாரு. சென்னை உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராஜர் பேரும் வெளிநாட்டு விமான நிலையத்துக்கு அண்ணா பேரும் வந்து வைக்கப்பட்டிருக்கும். ஈவரா நாகம்மையார் பெயர்ல மகளிர் இலவச பட்டப்படிப்பு திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ அதாவது ஏழை நடுத்தர பெண்களுக்கு இளங்கலை பட்டப்படிப்பு வரை இலவசமா படிக்கிறதுக்கான உதவி வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஈவரா நாகம்மையார் பேர்ல. அதுக்கப்புறம் முத்துலட்சுமி ரெட்டி பேர்ல மகப்பேறு உதவி திட்டம் மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம். அடுத்து வந்து பள்ளிகளில் பெண்களுக்கு 30% இடங்கள். ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி வந்து அரசுடைமையாக்கப்பட்டு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம்னு பெயர் மாற்றப்படுது. எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்குள்ளேயே தாமரை அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவ அறிவியல் கல்வி ஆராய்ச்சி நிறுவனம். ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் வந்து அதுக்குள்ளேயே வந்து செயல்பட்டு இருக்கும். ஆசியாவிலேயே முதல் கால்நடை பல்கலைக்கழகமும் வந்து தமிழ்நாட்டில் தான் அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ ஆசியாவிலேயே முதல் கால்நடை பல்கலைக்கழகம். அடுத்து 3வது திட்டம் வந்து 96 to 2001. இதுல வந்து சமத்துவபுரம் வந்து கொண்டு வந்திருப்பார் 97. ஸோ சமத்துவபுரங்கிறது வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம். இதுக்கான ஜியோ பாஸ் பண்ணது 22/10/97. ஸோ 22 அக்டோபர்
97 வந்து ஜியோ பாஸ் பண்ணப்பட்டிருக்கும். இந்த வீட்டு வசதி திட்டம் வந்து கிராம பகுதிகளில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். ஃபர்ஸ்ட் சமத்துவபுரம் வந்து பெரியார் சமத்துவபுரம் 98 ஆகஸ்ட் 17 மதுரை மேலக்கோட்டை கிராமத்தில். ஸோ 100 வீடுகளை கொண்ட பெரியார் சமத்துவபுரம் தான் ஃபர்ஸ்ட் சமத்துவபுரம். அதுக்கப்புறம் உழவர் சந்தை 99 கொண்டு வரப்பட்டிருப்பாரு. ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது மதுரையில். ஃபர்ஸ்ட் உழவர் சந்தை மதுரையில். அதில் வந்து இடைத்தரகர் மிடில் மேன் குறுக்கீடு இல்லாமல் ஸோ விவசாயிகள் வந்து நுகர்வோருக்கு நேரடியாக விற்பனை செய்ய முடியும். ஸோ அந்த இடத்துக்கு வாடகையும் கொடுக்க தேவையில்லை. விலையை நிர்ணயிக்கிறதுக்காக கண்காணிக்கிறதுக்காக சந்தைக்குழு மார்க்கெட்டிங் கமிட்டியும் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ இந்த காலத்தில் திருவள்ளுவர் சிலை திறப்பு வந்து நடக்குது. ஸோ 2000 ஜனவரி 1 2001 அன்னைக்கு ரெட்டா சிலை திருவள்ளுவர் சிலை வந்து சிறக்கப்படுகிறது. ஸோ அந்த சிலையை வந்து உருவாக்கிய சிற்பி யாருன்னா வள்ளுவர் கோட்டத்தை செதுக்கிய கணபதி ஸ்தபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிற்பி தான் வந்து திருவள்ளுவர் சிலையை வந்து உருவாக்கியிருக்காரு. இதனுடைய பீடம் 38 அடி, சிலையோட உயரம் வந்து 95 அடி, கீழே வந்து மொத்த உயரம் 133 அடி. ஸோ அது 3681 கற்கள் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அதனுடைய மொத்த எடை வந்து 7000 டன். 3681 கற்கள் மொத்த எடை 7000 டன். மொத்த செலவு 10 கோடி 133 புறப்பாக்கள் வந்து அதில் பொறிக்கப்பட்டிருக்கும். ஸோ மெட்ராஸ் அப்படிங்கிறது சென்னைன்னு பேர் மாத்துறாரு. காவிரி நதிநீர் ஆணையம் பிரதமர் தலையிலும் அழைக்கப்படுது. ஸோ காவிரி நதிநீர் ஆணையத்தினுடைய சேர்மன் யாருன்னா பிரதமர் தலையில காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்கப்படும். அப்போ மத்திய அரசு அலுவலர்களுக்கு இணையான ஊதியம் வந்து இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸர் கொடுத்திருப்பாங்க. அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். டைடல் பார்க் வந்து உருவாக்கப்படுது சென்னையில. தகவல் தொழில்நுட்பத்துக்குன்னு தனித்துறை, ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடிக்கு வந்து தனி டிபார்ட்மெண்ட் வந்து அமைக்கப்படுது. உலக தமிழ் இணைய பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்படும். ஏழை பெண்கள் இலவச திருமண உதவி திட்டம், வேஷ்டி சேலை இலவச வேட்டி சேலை, வருமுன் காப்போம், வாழ்வொளி திட்டம், அண்ணா மறுமலர்ச்சி, நமக்கு நாமே திட்டம். ஸோ இதெல்லாம் வந்து 1996 to 2001 காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். அடுத்து வந்து 4வது டேர்ம் 2006 to 2011 வரைக்கும். ஸோ இப்போ வந்து 1 கிலோ அரிசி 2 ரூபாய்க்கும் கூட்டுறவு கடன்கள் ரத்து செய்யப்படுது. வாரம் 2 முட்டை வந்து பள்ளிக்கூடத்தில் போடப்படும். ஸோ 2006 செப்டம்பர் 15ஆம் தேதி இலவச அன்ன தொலைக்காட்சி பெட்டி கொடுக்கும் திட்டம். அதுக்கப்புறம் நிலமற்ற விவசாயிகளுக்கு நில கொடுக்கக்கூடிய திட்டம் 2006 செப்டம்பர் 17ஆம் தேதி. மொத்தம் எத்தனை ஏக்கர்னா 2 ஏக்கர் நிலம் வந்து நிலமற்ற விவசாயிகளுக்கு வந்து வழங்கப்படும். அடுத்து வந்து வேலையில்லா இளைஞர்களுக்கு நிதி உதவி. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு செஞ்சு 5 ஆண்டு முடிஞ்சு வேலை இல்லாமல் புதுப்பிச்சு அதை ரினியூவல் பண்ணிட்டு வரவங்களுக்கு நிதி உதவி 2006 நவம்பர் 11ஆம் தேதி வந்து ஸ்டாப் பண்றாரு. 10வது படிச்சிருந்தா 150, 12ஆவதுனா 200. ஸோ 3 மாசத்துக்கு ஒரு முறை அவங்களுடைய வங்கி கணக்கில் வந்து அந்த அமௌண்ட் போட்டுருவாங்க. அடுத்து வருமுன் காப்போம் திட்டம் 2006 டிசம்பர் 30ஆம் தேதி. ஸோ உங்கள் மெடிக்கல் கேம்ப் வந்து நடக்கும். அந்த கேம்பில் போய் நீங்கள் ஃப்ரீ செக்அப் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2006 செப்டம்பர் மாதம் வந்து கொண்டு வரப்படுது. இது நோக்கம் என்னன்னா 12,618 கிராம பஞ்சாயத்துகளும், ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்துகளும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து மேம்படுத்தும். உள்கட்டுமான வசதிகளை விரிவுபடுத்தக்கூடிய திட்டம் தான் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2006 செப்டம்பர் மாதம் கொண்டு வரப்படும். அதுக்கப்புறம் 2007 காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து ரத்து செய்யப்படும். ஸோ மெடிக்கல் மருத்துவம் பொறியியலுக்கான என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ரத்து செஞ்சுட்டு +2 மார்க் பேஸ்லேயே வந்து இதை அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இதுக்காக போடப்பட்ட குழு வந்து அனந்த கிருஷ்ணன் தலைமையிலான குழு வந்து பரிந்துரை செஞ்சிருப்பாங்க. ஸோ அனந்த கிருஷ்ணன் தலைமையிலான குழு. அதுக்கப்புறம் 2007 ஜனவரியிலிருந்து மதிப்பு கூட்டு வரி, ஸோ வேல்யூ ஆடட் டேக்ஸ் வாட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்ன சொல்லுவோம், சேல்ஸ் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த சேல்ஸ் டேக்ஸ் வந்து 2007 ஜனவரிலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். அதுக்கப்புறம் 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து 2008 செப்டம்பர் மாதம். சமத்துவபுரம் 2006 புதுப்பிக்கப்படும். ஸோ கலைஞர் காப்பீட்டு திட்டம் 2009 பிப்ரவரி 2ஆம் தேதி. கலைஞர் காப்பீட்டு திட்டம் வருமானம் ஆண்டு வருமானம் 72,000 குறைவாக இருக்கக்கூடிய குடும்பத்தினர் அனைவருக்குமே வந்து இந்த காப்பீட்டு திட்டம் கொடுத்துருப்பாங்க. ஸோ 50க்கும் மேற்பட்ட நோய்களுக்கு உயர் சிகிச்சை அளிக்கப்படும். அதுக்காக அடையாள அட்டை ஸ்மார்ட் கார்ட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்த பிறகு 2010 மார்ச் 3ஆம் தேதி அண்ணா சாலையில் புதிய சட்டமன்ற கட்டடம் வந்து பிரதமர் மன்மோகன் சிங் வந்து திறந்து வச்சிருப்பார். 2010 மார்ச் 3ஆம் தேதி. அடுத்து கோயம்புத்தூர் கொடிசியா கிரவுண்டில் உலக தமிழ் மாநாடு, ஸோ 9வது உலக தமிழ் மாநாடு வந்து நடத்தப்படும். 2010 ஜூன் 23, 27 கோயம்புத்தூர் கொடிசியா வளாகத்தில். ஸோ இதுக்கு முன்னாடி அண்ணாதுரை அவர்கள் சென்னையில் 1968, எம்ஜிஆர் வந்து மதுரையில் 1981, ஜெயலலிதா தஞ்சாவூரில் 1995 வந்து நடத்திருப்பாங்க. ஸோ அண்ணாதுரை அவர்கள் சென்னையில் 68, எம்ஜிஆர் மதுரையில் 81, ஜெயலலிதா தஞ்சாவூரில் 1995 நடத்திருப்பாங்க. இதில் தான் வந்து பிஎஸ்டிஎம் கொண்டு வருவாங்க. தமிழ் வழி மருத்துவர்களுக்கு அரசாங்க பள்ளிகளில் முன்னுரிமை பிஎஸ்டிஎம் கொண்டு வரப்படும். அடுத்து சமச்சீர் கல்வி கொண்டு வரதுக்காக போடப்பட்ட குழு முத்துக்குமரன் குழு. 2007 போட்டிருப்பாங்க. இவங்க இதன்படி அவசர சட்டம் 2010 ஜனவரி 11ஆம் தேதி அவசர சட்டம் கொண்டு வந்து 2010 இது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் சமச்சீர் கல்வி. அடுத்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து அமைக்கப்படும். 2010 செப்டம்பர் 15ஆம் தேதி சென்னை கோட்டூர்புரத்தில். 2010 செப்டம்பர் 15 சென்னை கோட்டூர்புரத்தில் தெற்காசியாவிலே வந்து மிகப்பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஸோ 8 ஏக்கர் நிலப்பரப்பில் 9 தளங்களை கொண்டது. ஸோ 8 ஏக்கர் நிலப்பரப்பில் 9
க்ளோஸ் இருக்கக்கூடியது அண்ணா நூலகம். அப்புறம் அண்ணாவுடைய 5 அடி உயர பெண்களை சிலையும் வந்து வச்சிருப்பாங்க. அண்ணாவுடைய 5 அடி உயர பெண்களை சிலை வந்து வைக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் வந்து அண்ணா மற்றும் கருணாநிதியினுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். ஸோ அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து கண்டினியூ பண்ணலாம்.